வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் உயர்ந்த அரசியல் பதவிகள், வயது, பதவிக்காலம் மற்றும் சட்டப்பிரிவுகள் பற்றி பார்க்கலாம். குடியரசுத் தலைவருக்கான குறைந்தபட்ச வயது 35 ஆண்டுகள், பதவிக்காலம் 5 ஆண்டுகள். ஓய்வு மற்றும் உச்ச வயது பற்றி அரசியலமைப்பில் சொல்லலை. ஆர்டிகல் 58ம் 56ம் தகுதிகள் மற்றும் பதவிக்காலத்தை பற்றி சொல்லுது. துணை குடியரசுத் தலைவருடைய குறைந்தபட்ச வயது 35 ஆண்டுகள், பதவிக்காலம் 5 ஆண்டுகள். ஆர்டிக்கல் 66ல் 3, 67 இது ரெண்டுமே பதவிக்காலம் மற்றும் தகுதி பற்றி சொல்லுது. அடுத்தது மாநில ஆளுநர். மாநில ஆளுநருடைய குறைந்தபட்ச வயது 35 ஆண்டுகள், 5 ஆண்டுகள் பதவியில் இருப்பாங்க. தகுதியும் பதவிக்காலத்தை பற்றி சொல்கிறது 157 தகுதி, பதவிக்காலம் 156. மக்களவை உறுப்பினராவதற்கான குறைந்தபட்ச வயது 25 ஆண்டுகள், பதவிக்காலம் 5 ஆண்டுகள். 84ம் 83ல் 2ம் தகுதியும் பதவிக்காலத்தை பற்றி சொல்லுது. அடுத்தது மாநிலங்களவையுடைய உறுப்பினராவதற்கான குறைந்தபட்ச வயது 30 ஆண்டுகள். இது ஒரு நிரந்தர அவை. இதை கலைக்க முடியாது. 84ல் 84, 83ல் 1 இது ரெண்டும் மாநிலங்களவையுடைய உறுப்பினரை பற்றி சொல்லுது. மாநில அரசின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள் அல்லது குடியரசுத் தலைவருடைய விருப்பப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மாநில சட்டமன்ற உறுப்பினருடைய குறைந்தபட்ச வயது 25 ஆண்டுகள், பதவிக்காலம் 5 ஆண்டுகள். இது 173, 172 மாநில சட்டமன்ற உறுப்பினர்களை பற்றி சொல்லுது. மாநில சட்ட மேலவை உறுப்பினர் எம்எல்சி இவங்களுடைய குறைந்தபட்ச வயது 30 ஆண்டுகள். இது ஒரு நிரந்தர அவை. 173, 172ல் 2ம் சட்ட மேலவை உறுப்பினர்களை பற்றி சொல்லுது. பஞ்சாயத்து வேட்பாளர் அவருடைய குறைந்தபட்ச வயது 21 ஆண்டுகள், பதவிக்காலம் பார்க்கும்போது 5 ஆண்டுகள். ஆர்டிக்கல் 243ல் எஃப்பும் 243 ஈயும் பஞ்சாயத்து வேட்பாளரை பற்றி சொல்லுது. நகராட்சி வேட்பாளர் அவங்களுக்கான குறைந்தபட்ச வயது 21 ஆண்டுகள், பதவிக்காலம் பார்க்கும்போது 5 ஆண்டுகள். ஆர்டிக்கல் 243ல் வியும் 243ல் யூவும் நகராட்சி வேட்பாளர்களுடைய தகுதி மற்றும் பதவிக்காலத்தை பற்றி சொல்லுது. அடுத்தது வாக்களிக்கும் உரிமை. வாக்களிக்கும் உரிமை 18. ஆர்டிக்கல் 326 வாக்களிக்கும் உரிமை பற்றி சொல்லுது. எம்எல்ஏ மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுபவர். எம்எல்சி அதாவது மறைமுக தேர்தல் மூலமாக சட்ட மேலவை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவர். பஞ்சாயத்து மற்றும் நகராட்சியுடைய பதவிக்காலம் 5 ஆண்டுகள். வாக்களிக்கும் உரிமை 18 வயது. 61வது திருத்தம் 1988 மூலம் இந்த வாக்களிக்கும் உரிமை 21லிருந்து 18ஆக குறைக்கப்பட்டது. அடுத்தது உச்சநீதிமன்ற நீதிபதி. அவங்களுக்கு குறைந்தபட்ச வயது அப்புறம் பதவிக்காலம் பற்றி எதுவும் சொல்லலை. ஓய்வு பெறும் வயது 65. 124ல் 2 உச்சநீதிமன்ற நீதிபதியை பற்றி சொல்லுது. உயர்நீதிமன்ற நீதிபதிக்கும் குறைந்தபட்ச வயது பதவிக்காலம் எதுவும் இல்லை. ஆனால் ஓய்வு பெறும் வயது 62. 217ல் 1 உயர்நீதிமன்ற நீதிபதியை பற்றி சொல்கிறாங்க. அடுத்தது சிஏஜி இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர். இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் உடைய பதவிக்காலம் என்ன அப்படின்னா 6 ஆண்டுகள். 65 வயது எது முதலில் வருகிறதோ அதை வச்சு தான் அவங்களுடைய பதவிக்காலமும் நிர்ணயம் செய்கிறாங்க. அடுத்தது ஆர்டிக்கல் 148 சிஏஜியை பற்றி சொல்கிறாங்க. அடுத்தது யூபிஎஸ்சி தலைவர் உறுப்பினர்கள். இவங்களுடைய பதவிக்காலம் 6 ஆண்டுகள் அல்லது 65 வயது. ஆர்டிக்கல் 316 யூபிஎஸ்சி தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்களை பற்றி சொல்லுது. அடுத்தது டிஎன்பிஎஸ்சி அதாவது மாநில பொது சேவை ஆணைய தலைவருடைய உறுப்பினர்களுடைய பதவிக்காலம் பார்க்கும்போது 6 ஆண்டுகள் அல்லது 62 வயது. எது முதலில் வருகிறதோ அதுதான். அடுத்தது இதுவும் ஆர்டிக்கல் 316 சொல்கிறாங்க. அடுத்தது அதாவது எது முதலில் வருகிறதோ அது அப்படின்னா என்னதுன்னா 6 ஆண்டுகள் முடிவதற்கு முன் அந்த வயதை அடைந்தால் அந்த வயதில் ஓய்வு பெற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது தலைமை தேர்தல் ஆணையர். தலைமை தேர்தல் ஆணையர் உடைய பதவிக்காலம் 6 ஆண்டுகள், 65 வயது. எது முதலில் வருகிறதோ அது. 324 என்ன சொல்லுது அப்படின்னா சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் அதர் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் அப்பாயின்மெண்ட்ஸை பற்றி 324 சொல்லுது.
அதுக்கப்புறம் வந்து இந்த அப்பாயின்மெண்ட் கண்டிஷன் ஆஃப் சர்வீஸ் அண்ட் டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் ஆக்ட் எப்போன்னா 2023. தேர்தல் ஆணையருடைய பதவிக்காலம் 6 ஆண்டுகள் அல்லது 65 வயது. ஆர்டிகல் 324 2023 சட்டத்தின்படியும் இது வந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது சிவிசி மத்திய கண்காணிப்பு ஆணையர். அவங்களுக்கு பதவிக்காலம் குறைந்தபட்ச வயது எதுவும் இல்லை. பதவிக்காலம் வந்து 4 ஆண்டுகள் அல்லது 65 வயது. 4 ஆண்டுகள் அல்லது 65 வயது. சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் ஆக்ட் எப்போ அப்படின்னா 2003. சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் ஆக்ட் 2003. லோக்பாலுடைய பதவிக்காலம் 5 ஆண்டுகள் அல்லது 70 வயது வரை. லோக்பால் உடைய பதவிக்காலம் 5 ஆண்டுகள் அல்லது 70 வயது வரை. லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தா ஆக்ட் வந்து 2013. லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தா ஆக்ட் 2013. தேசிய மனித உரிமைகள் ஆணையம். தேசிய மனித உரிமைகள் ஆணையத்துடைய பதவிக்காலம் 3 ஆண்டுகள் அல்லது 70 வயது வரை. 3 ஆண்டுகள் அல்லது 70 வயது வரை. ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் 1993. இது வந்து 2019 திருத்தம் செஞ்சுருப்பாங்க. அடுத்தது மாநில மனித உரிமைகள் ஆணையம். மாநில மனித உரிமைகள் ஆணையத்துடைய பதவிக்காலம் 3 ஆண்டுகள் அல்லது 70 வயது. ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் 1993 கொண்டு வந்ததை அடிப்படையாக வச்சு தான் அந்த மாநில மனித உரிமைகள் ஆணையம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது 2019 திருத்தம் செஞ்சுருப்பாங்க. தேசிய பட்டியலின ஆணையம். தேசிய பட்டியலின ஆணையத்துடைய பதவிக்காலம் பார்க்கும்போது 3 ஆண்டுகள். ஆனால் ஓய்வு பெறும் வயது வந்து எதுவும் சொல்லலை. ஆர்டிக்கல் வந்து 338 வந்து தேசிய பட்டியலின ஆணையத்தை பற்றி சொல்கிறாங்க. தேசிய பழங்குடியினர் ஆணையம். தேசிய பழங்குடியினருடைய ஆணையத்துடைய பதவிக்காலம் பார்க்கும்போது 3 ஆண்டுகள். 338 வந்து தேசிய பழங்குடியினர் ஆணையத்தை பற்றி சொல்லுறாங்க. அடுத்தது தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் 3 ஆண்டுகள். அதாவது பதவிக்காலம் வந்து 338 வந்து தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தை பற்றி சொல்லுது. அடுத்தது தேசிய மகளிர் ஆணையத்துடைய பதவிக்காலம் 3 ஆண்டுகள். நேஷனல் கமிஷன் ஃபார் ஹியூமன் ஆக்ட் 1990 அடிப்படையில் தான் தேசிய மகளிர் ஆணையம் வந்து உருவாக்கப்பட்டிருக்காங்க. அடுத்தது மத்திய தகவல் ஆணையர் சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் சிஐசி. இவங்களுடைய பதவிக்காலம் வந்து 3 ஆண்டுகள். ஓய்வு பெறும் வயது அல்லது உச்ச வயது வந்து மத்திய அரசு நிர்ணயிக்கும். ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005 அக்டோபர் 12 வந்து உருவாக்கியிருப்பாங்க. இது 2019 திருத்தம். தகவல் ஆணையர் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் 3 ஆண்டுகள். இவங்களுடைய ஓய்வு பெறும் வயது வந்து மத்திய அரசு தான் நிர்ணயிக்கும். ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005. அடுத்தது மத்திய கணக்கு கட்டுப்பாட்டாளர் சிஜிஏ. இவங்களுடைய பதவிக்காலம் வந்து நிர்ணயிக்கப்படவில்லை. அடுத்தது மத்திய அரசு ஓய்வு விதிகளின்படி ஓய்வு பெறும் வயது. எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட். இந்திய தலைமை வழக்கறிஞர் அட்டர்னி ஜெனரல் ஃபார் இந்தியா. இவங்களுடைய பதவிக்காலமும் நிர்ணயிக்கல. ஆர்டிக்கல் வந்து 76. மாநில தலைமை வழக்கறிஞர். இவங்களுடைய பதவிக்காலமும் நிர்ணயிக்கல. ஆர்டிக்கல் வந்து 165. அடுத்தது மக்களவை சபாநாயகர். மக்களவை சபாநாயகரை பற்றி குறைந்தபட்ச வயது 25 நினைக்கிறேன். மக்களவையுடைய காலம் புதிய சபாநாயகர் தேர்வு வரை. அவங்களுடைய உச்ச வயது வந்து நிர்ணயிக்கல. ஆர்டிக்கல் வந்து 93, 94 பதவிக்காலமும் தகுதியும் பற்றி சொல்கிறாங்க. அடுத்தது மக்களவையுடைய துணை சபாநாயகர். அவங்க வந்து மக்களவையுடைய காலம் இருக்கிற வரைக்கும் பதவியில் இருப்பாங்க. ஆர்டிக்கல் 93, 94 மக்களவை துணை சபாநாயகரை பற்றி சொல்லுது. மாநிலங்களவையுடைய துணைத் தலைவர். இவங்களுடைய பதவிக்காலம் பார்க்கும்போது உறுப்பினருடைய பதவி இருக்கிற வரைக்கும் மாநிலங்களவையுடைய துணைத் தலைவர் பதவியில் வந்து இருப்பார். ஆர்டிக்கல் 89 மாநிலங்களவையுடைய துணைத் தலைவரை பற்றி சொல்லுது. அடுத்தது சட்டமன்ற சபாநாயகர். சட்டமன்ற சபாநாயகருடைய பதவிக்காலம் வந்து சட்டமன்றத்தின் காலம், அதாவது எத்தனை வருஷம் வந்து சட்டமன்றம் 5 வருஷம் வந்து இருந்துச்சுன்னா அந்த 5 வருஷமும் சட்டமன்ற சபாநாயகர் பதவியில் இருப்பாங்க.
178 79 இது ரெண்டுமே வந்து சட்டமன்ற துணை சபாநாயகர் பற்றியும் சட்டமன்ற சபாநாயகரை பற்றியும் சொல்கிறாங்க. அடுத்தது மத்திய நிர்வாக தீர்ப்பாயம் தலைவர் உறுப்பினர்கள் தலைவருடைய பதவிக்காலம் வந்து 5 ஆண்டுகள் அல்லது 65 வயது வரை. C8ன்ற மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்துடைய தலைவர் மற்றும் உறுப்பினர் தலைவர் 5 ஆண்டுகள் அல்லது 65 வயது வரை எது முதலில் வருகிறதோ அது. உறுப்பினர்கள் 5 ஆண்டுகள் அல்லது 62 வயது வரை. இந்த மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்துடைய சட்டம் பார்க்கும்போது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்ஸ் ஆக்ட் 1985. அடுத்தது தேசிய பசுமை தீர்ப்பாயம் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 2010. தலைவருடைய பதவிக்காலம் 5 ஆண்டுகள் அல்லது 65 வயது வரை. உறுப்பினர்கள் அப்படின்னாலும் 5 ஆண்டுகள் 65 வயது வரை. நேஷனல் கிரீன் ட்ரிபுனல் ஆக்ட் 2010. லோக் ஆயுக்தாவுடைய தலைவர் உறுப்பினர்களுடைய பதவிக்காலம் மாநிலத்திற்கு மாநிலம் பதவிக்காலம் மாறுபடும். மாநில சட்டம் மூலம் நிறுவப்பட்டது. தமிழ்நாடு லோக் ஆயுக்தா சட்டம் 2018 கொண்டு வந்திருப்பாங்க. தேசிய சட்ட சேவைகள் ஆணையம் நால்சா தலைவர் மற்றும் உறுப்பினர்களுடைய பதவிக்காலம் 3 ஆண்டுகள். இந்த லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிஸ் ஆக்ட் தேசிய சட்ட சேவைகள் சட்டம் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா 1987 நால்சா. மாநில சட்ட சேவைகள் ஆணையம் இதனுடைய தலைவர் மற்றும் உறுப்பினர்களுடைய பதவிக்காலம் 3 ஆண்டுகள். லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிஸ் ஆக்ட் 1987 மூலமாக இந்த மாநில சட்ட சேவைகள் ஆணையமும் கொண்டு வந்திருப்பாங்க. எங்களுடைய பதவிக்காலம்ன்றது 3 ஆண்டுகள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.